டேய் பேரனடா சத்யாடா மலடா அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. பிரேமாவோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் சீன்ஸ் தான், சின்ன சின்ன பிட்ஸ் மூமெண்ட்ஸும். ஸோ கேரக்டரைசேஷன் ரொம்ப வித்தியாசமாக பிடிச்சோம் அதில். ஆக்சுவலாக இட் இஸ் அ ரியல் லவ் ஸ்டோரி ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் பாம்பே, அருண்னு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பெரில், கிறிஸ்டின். இவள் லவ் ஸ்டோரி தான் எனக்கு பேஸு. அவன் ஒரு வயலண்ட் ஃபெலோ, இவள் வந்து ஒரு வெரி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் ஃபேமிலியிலேருந்து. இவாளுக்குள்ளே லவ் ஸ்டோரி. நான் தான் அப்போது மிடில் மேனாக இருந்தேன். இவாளுக்கு லவ் லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும், இவாளுக்குள்ளே என்னோடய ட்ராவல் வாஸ் சம்திங் யூனிக். அந்த பாம்பேயில் ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸில் இந்த லவ் ஸ்டோரி நடந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரியை நான் எப்போதுமே மைண்டில் இருந்தது. அதை ஐ டுக் இட் அஸ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டார்டட் ரைட்டிங் பிரேமா. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வயலண்ட் ஃபெலோங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பாஸ்ட்டு. ஸோ சில்ட்ரன்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, இவன் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பான். அந்த லாஸ்ட் சைல்டுஹுட் அவனுக்கு. அந்த சைல்டுஹுட் லாஸில் அந்த பசங்க ஒரு பால் அடித்து அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஆளோட காஃபி சாப்பிட்ருவான். அவன் போய் பால் அடிபடும். அந்த ஆள் கண்ணாபண்ணு திட்டுவான், பாலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். இவன் போவான், சார் பால் கொடுங்க சார். என்னடா பண்ணுவேன் நீ? உங்கள் அப்பனை சாவடித்தவன் என்ன சாவடிப்பியா? உங்கள் அம்மா பஜாரி. தேவையில்லாமல் அந்த ஆள் இவனோட பாஸ்ட் டச் பண்ணி இரிட்டேட் ஆகி இவன் இஸ் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது இவனுக்கு. இவன் அந்த மேட்டர் சொன்னாலே இவன் ப்ளோ அடிச்சிடுவான் கண்ணாபண்ணு. கட் பண்ணால் அவனுக்கு வீட்டில் ஒரு ரெண்டலில் ஒரு வீட்டில் இருப்பான். சார் உங்கள் அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சு போச்சு, கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் சொல்லிடுவாங்க. அவனுக்கு எவ்ரி டைம் ஹி ஹேஸ் டு ஷிஃப்ட் ஹவுசஸ் பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அவனோட பாஸ்ட்டு. ஒரு ஆடியோ ஷாப்பில் வேலை பண்ணுவான். அந்த ஆடியோ ஷாப்பில் மியூசிக் மட்டும்தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அம்மா வந்து மியூசிக் பற்றி பாடிட்டே மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஹீஸ் லவ்ஸ் மியூசிக். அவன் ஒரு ஆடியோ ஷாப்பில் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பான். இப்போ இவன் லைஃப்பில் ஸ்மைல்கிற இதே கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்மைல் இன் இஸ் லைஃப். ஸ்மைலுக்கு ஒரு புது கேரக்டர் வரும், அதுதான் ஹீரோயின், மேகிங்கிற பேர். அது ரேவதி வந்து எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருப்பா. அதில் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனே ஒரு சஸ்பென்ஸ் ஃபிலிமுக்கு வருவாங்க. டிக்கெட் இல்லை, நான் படம் பார்க்கணும், கெஞ்சி இவன்ட்டே ஒரு 2 டிக்கெட் வாங்கி கொடுங்க சொல்லி வாங்கி கொடுப்பான். சேர்ந்து கிடைக்காத டிக்கெட்டு. இவன் பின்னாடி சீட்டில் உட்காந்துருப்பா சிஸ்டரோட, இவன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பான். படமே பார்க்கல, சஸ்பென்ஸ் ஃபிலிம் சொல்லி உள்ளே வந்து சீன் வரத்துக்குள்ளே இப்போ சொல்லிகிட்டு இருப்பாள். ஃப்ரண்ட்டில் 2 இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாள். இப்போ பாரு இவன் டெட் பாடி வரும், இவ கத்துவா. இவர் ஒரு ஸ்டேஜில் இவன் என்னன்னா சினிமா இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ பார்க்க ஆரம்பிச்சிருவான். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்மைல் வரும் அவனுக்கு. ஸோ ஷீ பிரிங்ஸ் ஸ்மைல் இன் இஸ் லைஃப். அடுத்து பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பான். ஒரு பென்ஸ் கார் வரும், பக்கத்தில் 2 பேர் சொல்லுவான், டேய் டாட்டா பிர்லா பொண்ணுடா. ஆனால் அது விஷுவல் சீட்டிங். அது பென்ஸ் மூவ் ஆன பின்னாடி சைக்கிள் உட்காந்துருப்பான். பர்ஸ்பெக்டிவாக அவள் இதில் உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்கும். அவள் ஹடப்பாவிகள் அவள் சிரிப்பாங்க, இவன் சிரிப்பான். ஸோ செகண்ட் டைம் ஷீ பிரிங்ஸ் ஸ்மைல். தேர்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க. அவள் மணி ஆர்டருக்கு ஏதோ எழுத வந்திருப்பாங்க. இவன் ஏதோ ஒரு பக்கம் எழுதிட்டு இருப்பான், ஏதோ ஒரு சீட்டு. இவன் ரிஃப்ளெக்ஷனில் பார்ப்பான், இவன் 2 அங்கே சிஸ்டர்ஸ் 2 இருக்காங்கன்னு. அவளுக்கு இது இங்கே ரெட் இங்கடி, இது ப்ளூ இங்கடி, இது ரெட் இங்கடி, ப்ளூ இங்கடி சொல்லிட்டு அங்கே உதறனா அந்த உள்ளே இருக்கிற ஆஃபீஸர் திட்டுவான்னு திரும்பி பார்த்து வெள்ளை ஷர்ட்டில் இவன் நின்றுருப்பான் ஹீரோ. கரெக்டாக அவன் பார்த்துருவான் இதுகள் ஏதோ மிஸ்சீஃபில் இருக்காங்கன்னு. இவன் எடுத்து அவன் ஷர்ட்டில் வாண்டாடி சும்மா அடிப்பா. இவன் கரெக்டாக திரும்புவான். கரெக்டாக இவன் ஷர்ட்டில் வரும் இங்கு, ரெட் இங்க் அப்படின்னு சொல்லுவான். சண்டை போடுற மாதிரி பார்த்துட்டு சும்மா ரெட் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் சிரிச்சுட்டுருப்பான், பின்னாடி வருவான், என் பெண்ணை மறந்துட்டேன்னு சொல்லி போவான். ஸோ இவனுக்கு வந்து மறுபடியும் 1 more time ஷீ இஸ் கிவிங் ஸ்மைல் இன் இஸ் லைஃப். எங்கேயோ அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ண அதே பஸ் ஸ்டாப்பில் ஒரு கேர்ள், ஒரு பெச்சக்கார பொண்ணு வந்து இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கும் ட்ரெஸ் எல்லாம். அங்கே 2 பேர் வந்து தப்பாக பேசுவாங்க. நீ ஏண்டி இங்கெல்லாம் கிழிச்சிருக்க, வேறு இடத்துல கிழி, உலகமே உன் காலில் விழுன்னு சொல்லி தப்பாக பேசுவாங்க ஒரு பொம்பளை பற்றி. இவனால் தாங்க முடியாது, ஏன்னா அம்மாவுக்கு அந்த மாதிரி மேட்டர் இருந்திருக்கும். அட்டிடுவான். த வே ஹிட்ஸ் சப்போர்ட்ஸ் உமன், டாக்ஸ் ஹை ஆஃப் உமன், அது இவளுக்கு இம்பேக்ட் ஆகும். மேகி பார்த்துட்டு அவன் மேலே ஷீ ஸ்டார்ட்ஸ் லைக்கிங் ஹிஸ் கேரக்டர். அடுத்து கட் பண்ணால் முள்ள அவனை தேடின்னு வருவா. இவன் பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பான், அவள் வருவா. இவன் இன்ட்ரோவர்ட். இவன்
அவன் மைண்டில் 1008 கன்ஃபியூஷன். இந்த பொண்ணு என்ன பார்த்துட்டே வரா சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் ஏறி போயிடுவான். நெக்ஸ்ட் டே வருவா, வெயிட் பண்ணிட்டு இருப்பான், பஸ் வரும், போயிடுவான். தேர்ட் டே அதே மாதிரி நடக்கும், தேர்ட் டே அதே பண்ணுவான். ஃபோர்த் டே என்ன பண்ணுவான், அவள் வரமாட்டான் அங்கேருந்து. இவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், வரலையே. பஸ்ஸு வரும், பஸ்ஸில் ஏறிட்டு வந்துடுவான். அப்போ தான் பிளான் பண்ணி காட்டினா இன்னொரு பக்கம் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காடா பாவி, நீ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க சார். அந்த இவன் வந்து என்னடா வரலையே வரும்போது போயிட்டான், வரலையும் போது ஃபீலிங்கில் இருப்பான். திரும்பி பார்த்தா அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கான், மாட்டின்னுட்டான். கட் பண்ணால் 2 பேர் தனியாக ஒரு இடத்துல ஒரு அங்கே இருக்கிற ஒரு லொக்கேஷனில் பேசிகிட்டு இருப்பாங்க. கோல்கொண்டர் எடுத்துருந்தேன், நல்லாயிருக்கும் அந்த லொக்கேஷன். ஏன் வாட் ஹேப்பன், இல்லை நான் யார்கிட்டயா ரொம்ப பாசம் வச்சுட்டேன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். எப்படி அப்பா பேட் ஃபெலோ, அம்மா வந்து நல்லவ, அவனை எப்படி டார்ச்சர் பண்ணான் அப்பா, ஃபைனலாக அவன் டெட் பாடி, அம்மா சூசைட் பண்ணிட்டா. இருந்தாலும் அப்போ கூட வந்து அவன் மேலே விஸ்கி ஊற்றும் போது கோவத்தில் அந்த பாட்டில் எடுத்து அவன் அப்பாவை சாவடிச்சிட்டான். ஸோ யங் பாய் ஜுவனல் ஜெயிலில் இருந்து லைஃப்பில் யூஆர் கில்லர் மர்டரர்னு ஒரு ஸ்டிக்மா. அம்மா வந்து அவன் பஜாரின்னு வெளியிலலாம் சொன்னதில் அம்மா மேலே ஒரு தப்பான ஒரு ரூமர். ஸோ லைஃப் ஃபுல்லாகவே எனக்கு என்னோடய வேர்ல்டே வந்து இப்படி ஷேட்டர் எடுத்து. ஸோ ஐம் லிவிங் இந்த மியூசிக் மட்டும்தான் எனக்கு ஒரே சொல்லிவிட்டு 2 பேருக்குள்ளே உள்ள ஒரு சின்ன அன்யூன்யம் வரும். லவ் வராது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும். அடுத்து அவள் சர்ச்சுக்கு போவா, பேசிட்டு ஒரு சின்ன கிரேவியார்ட் தாண்டி போயிட்டுருப்பாங்க. அப்போது இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான். டே அர்ஜென்ட்டாக நீ சொல்லுவே அந்த மியூசிக் டைரக்டர் உன்னை அர்ஜென்ட்டாக வர சொன்னாரடா. அப்படியா, கொஞ்சம் அப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வெயிட் பண்ண, ஐ வெயிட் ஃபார் யூ சொல்லிட்டு அவள் இவன் ஓடி போயிடுவான். போய் பார்த்தா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து எஸ்பிபி ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பார். நல்ல தண்ணி அடித்த கேரக்டர், தம்மு, அவரோட ஒரு வேர்ல்டுலே இருப்பார். ஆனால் அப்படியே பேசிகிட்டு இருப்பார். என்னடா மியூசிக் கற்றுக்கணும், ஓகே என்னை பார்த்தால அதே மியூசிக் கற்றுன மாதிரி போய்க்கு அப்படின்பா. ஸோ அங்கிள் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்பா. உன் பேர் என்னடா கேட்பான், பிருத்திவி சொல்லுவான். ஓகேம்பா. ஏன் பிருத்திவி சொல்லணுன்னா ஏன் ஓகே சொல்கிறேன்னா, அவரோட அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ இருக்கும் அவரோட. நானும் இவ்வளோ லவ் பண்ணோம், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாவ, ஆனால் எங்களுக்கு குழந்தைன்னு பிறந்தா அது பிருத்திவின்னு பேர் வைக்கலான்னு இருந்தோம் சொல்லார் எஸ்பிபி. அதுக்காகவே உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்டா. யூ லுக் லைக் மை லாஸ்ட் சன். இன்றைக்கி அவன் உயிரோட இருந்தான்னா இட் வுட் யோர் ஏஜ் சொல்லிட்டு அவனுக்கு மியூசிக் கற்றுக் கொடுப்பாரு. இவன் அங்கேயே லாஸ்ட் ஆகிடுவான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவான். வீட்டுக்கு போவான். வீட்டில் பக்கத்து வீட்டு பொண்ணு, சார் மழையில் நனைஞ்சிட்டு வரீங்களா, இந்தாங்க உங்களுக்கு என்ன சூடாக மேகி நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன்பா. அப்போ தான் மேகி இது ஹிட் ஆகும். அவளை வெயிட் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லி மழை ஓடி போவான். பார்த்தா அது கிரேவியார்டில் இந்த உட்காண்ட்ருப்பாவ. சாரி நான் மறந்துட்டேங்க, நான் வந்துட்டேங்கல்ல அப்படின்பா. வந்துட்டேன், நீ இன்னும் போயிருக்கலாமே வீட்டுக்கு. இல்லை நீ வெயிட் பண்ண சொன்ன இல்லையா. அந்த இது வந்து இவன் இன்னும் கொஞ்சம் உள்ள அவளோட டெப்த் ஆஃப் லவ், இவனோட லாங்கிங் ஃபார் வந்து சின்ன சீனாக வரும். அவள் வழுக்கி விடுவா, பிடிச்சிருவான், கிட்ட வரும், அவள் தள்ளிடுவா. என்னடா அது ஒரு சின்ன அவளுக்குள்ளே இட் இஸ் பிகமிங் க்ளோஸருங்கிற மாதிரி அந்த சீனை கொண்டு வந்து நைட்டெல்லாம் இவன் தூங்க மாட்டான், அவளும் தூங்க மாட்டான். அடுத்த ராத்திரி திடீர்னு ஏந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணான் அந்த பொண்ணுக்கு, மேகிக்கு. மேகி ஐ லவ் யூ சொல்லுவான். அந்த சீனை கன்செப்ஷன் வந்து அவள் பெரிய பங்களாவில் இருப்பாள். யார் நம்ம மேகி. ஐ லவ் யூ சொன்ன உடனே இமீடியட்டாக 1 மினிட் சொல்லி ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு ஃபுல் எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணிவிடுவான். ஹால் லைட்டு, பெட்ரூம் லைட்டு, பால்கனி லைட்டு, டெரஸ் லைட்டு, எல்லா லைட் வீடு ஜெகஜோதி ஆகிடுவான். ஓடி வந்து அங்கே ஃபோனில் வந்துட்டு என்னாச்சு, யாரோ வந்துட்டால, இல்லை வந்தது, எனக்கு சந்தோஷம் வந்துடுது, லவ் கேம், ஐ வாண்டட் எவ்ரி திங் டு பி பிரைட், ஹாப்பினஸ் சொல்லி அந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி கேட்கும்போது என்னையா அது டூ மச் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பட் பீப்புள் ஹூ ஆர் இன் லவ், பீப்புள் ஹூ ரியலி பிலீவ் இன் லவ் அண்ட் டீப் லவ்னு போனால் இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும். அதெல்லாம் இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ லுக் அட் அ ரொமான்டிக் ஃபிலிம். மேகி ஐ லவ் யூ. நம்ம எல்லாமே ஷார்ப்பாக குவிக் இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் லவ் ஃபாஸ்ட் இதில் வந்து என்ன காதில் பூ சுற்றுற மாதிரி சொல்லலாம். பட் இஃப் யூ ஆர் வாண்டிங் சம் டீப் லவ், இஃப் யூ வாண்டிங் லுக்கிங் ஃபார் சம் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ், திஸ் இஸ் த மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை வந்து பேசப்பட்டது அன்றைக்கி. தேவர் ஸ்பெஷலி லவ்டு தட். ஏன்னா அன்றைக்கி தட் ரொமான்ஸ் வாஸ் டாக்ட் அபவுட் ஃபார் த வே இட் வாஸ் பிக்சரைஸ்ட். ஸோ அந்த ஃபீல் ரொம்ப நான் ஓடி போய் எல்லாம் லைட் ஆன் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ சொல்லுவோம். அங்கேருந்து அந்த சாங் வரும், ஈநாடே ஏதோ ஐயந்தி. அந்த சாங், அந்த பிக்சரைசேஷன், அந்த மாண்டேஜஸ் ரகு மாஸ்டர் பண்ணார், பிருந்தா அசிஸ்டண்ட்டு, லவ்லி. வி ஷாட் இன் குதிரமூக்கு, உடுப்பியில் ஒரு ஐலண்டில் போய் ஷூட் பண்ணோம்.
ஊட்டியில் ஷூட் பண்ணோம். மியூசிக் வாஸ் சூப்பர், சாங் வாஸ் சூப்பர், வி என்ஜாய்ட் இட். இங்கேருந்து இந்த பாட்டு முடிஞ்சுட்டு அவளுக்குள்ளே டீப்பில் வரும்போது அவள் என்ன பண்ணுவாள், நான் உனக்காக எங்கள் அம்மாட்ட சொல்லி உனக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறேன்பா, நீ பாடகன் தானே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு அப்பாட்ட சொல்லி அம்மா அரேஞ்ச் பண்ணிவிடுவான். அவன் அப்பங்காரன் என்ன பண்ணுவான்னா, என்னோடய ரெக்கார்ட் ஷாப்புக்கு வந்துட்டு, நீ வந்து என்னோட பொண்ணை லவ் பண்ணுறியா கேட்பா. ஆமாம். எவ்வளோ லவ் பண்ணுறியா கேட்பாரு. நீ மேகியை லவ் பண்ணுற, எவ்வளோ லவ் பண்ணுற. மியூசிக்காக மேகியாக கேட்கும்போது சொல்லுவான், எனக்கு மியூசிக் தான் பிடிக்கும், மேகியை போடம்பா. அந்த அளவுக்கு அவனோட லவ்வை வந்து அவன் சொல்லிவிடுவான். அது வந்து பியூட்டிஃபுல், அவளுக்கும் டச் ஆகும், இவனுக்கு டச் ஆகும். ஸோ சான்ஸ் கொடுத்துருவான். அந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச சீனை ஃபுல் க்ரௌடு, இவன் ரெடி ஷோக்கு. ஆனால் மினிஸ்டருக்காக வெயிட் பண்ணுவாங்க. மினிஸ்டர் வரான் லேட்டாகி 1/2 hour 45 minutesக்கு அப்புறம் தான் அந்த ஆள் வருவான். வந்த உடனே அந்த ஆள் வந்து மரியாதையே கொடுக்காம அந்த கதையை டீ கொண்டாட, என் டிரைவருக்கு சாப்பாடு கொடுறா, இது பேசிகிட்டே இருப்பான். இவன் இரிட்டேட் ஆகி ஃபைனலாக எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு நான் பாட போகிறேன்னு சொல்லி ஜனகணமன பாடிடுவான். எல்லோரும் எழுந்து நின்றுடுவாங்க, ஜனகணம் பாடிட்டு போயிடுவான். அது டென்ஷன் ஆகிடும் அம்மாவுக்கு. எல்லோரும் முன்னாடி அவமானம் எடுத்துன்னு அவளுக்கு. மேகிக்கு ரொம்ப கோபம் வரும். ஹவு கேன் யூ டூ தட்? உன்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் உனக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லி வாங்கி 2 பேருக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வரும் வீட்டுக்கு. அப்போ கரெக்டாக அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வேறு வந்திருப்பான் அந்த மேரேஜுக்கு. அவன் சொல்லிவிடுவான், சார் அவன் வந்து அப்பா வந்து சாவடிச்சவன், அம்மா பஜாரி சொன்னோடனே மதர் கேரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. வீட்டுக்கு போய் கண்ணா பின்னா இந்த பொண்ணை அப்பா திட்டிடுவா. இப்படி ஆகிடுத்தேன்னு அவளுக்கு ரொம்ப ஃபீலிங். அவளுக்கு வந்து மேகிக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, ஏன்னா இவன் வந்து இப்படி ஒரு வேலை பண்ணிட்டான்னு. நெக்ஸ்ட் அவன் வந்து சாரி சொல்கிறதுக்காக வருவான், மீட் பண்ண மாட்டான். 4 நாள் ஷி வில் நாட் மீட் ஹிம். அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. இவனுக்கா அவளை பார்க்கணும்னு துடிப்பான், நான் சாரி சொல்லணும்னு ஆசை. அதே மாதிரி ரிவர்ஸ் வரும்போ, இவன் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பா, இவன் வருவான். அவன் வரதை பார்த்து இவன் ஆட்டோவில் போயிடுவான். அவன் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இவன் வருவான் பஸ் ஸ்டாப்புக்கு, இவன் ஆட்டோவில் போயிடுவான். தேர்ட் டே என்ன பண்ணுவான்னா, இவன் பைக் எடுத்துன்னு வந்து நேராக பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திட்டு ஃபுல்லாக ஜனங்கள்லாம் பக்கத்தில் இருப்பான். என்ன மேகி இப்படி பண்ணிட்டாய், நம்ம குழந்தை இருக்குல்ல, அது பால் இல்லாமல் அழறதும்மா. அவள் அது அஸ் இஃப் இவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிவிடுவான். மக்கள்லாம் வந்து அம்மா அப்படி பண்ணாதம்மா, போமா சொல்லிவிட்டு அனுப்பிவிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஒரு பார்க்கில் உட்காந்து, நீ ஏன்டா இவ்வளோ கோவம் உனக்கு, ஒரு சின்ன இது சொல்கிறேன், இனிமேல் கோவம் வந்தால் நெக்ஸ்ட் டைம் 1 2 3 4 5 10 வரைக்கும் நீ கவுண்ட் பண்ண கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட வந்து சாரி சொல்லும் பாவன். வீட்டுக்கு வருவான். அவன் அம்மாவுக்கு வந்தோடனே கண்ணவனே திட்டுவான் அவனை, நீ எல்லாம் மனுஷன், எங்களை பேர் போச்சு அது போச்சு. இவன் கோவம் வரும், அங்கேருந்து அவகிட்ட கவுண்ட் பண்ணிவிடுவான். வேண்டாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பான், குவாய்ட்டாக போயிடுவான். ஆனால் நைட்டு திரும்பி வருவான், பால்கனி இதை ஏறி வருவான், இல்லை பைப் லைனில் ஏறி பால்கனி குதித்து வந்துடுவான். ஏன்னா ஏன் இப்படி வந்தேன், உங்கள் அம்மா காலையில் பேசுனது அடித்து பின்னிருவேன்னு சொல்லுவாள். பேசிகிட்டே இருப்பான், அம்மா வந்துடுவான், மாட்டிப்பாங்க. ஆனால் அவள் ட்விஸ்ட் அடிப்பாவ, எவ்வளோ சாரிடா, நான் உன்னை புரிஞ்சுக்கலை, லவ்வை புரிஞ்சிக்கல, உட்காருப்பா, அது காஃபி கொண்டு வரேன்னு சொல்லி, ஐயோ இவள் வந்து அம்மா வந்து ஓகே பண்ணிட்டா நினச்சிட்டு இருப்பாங்க. போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க, நேரம் இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவான். அதுக்கு பாலு எஸ்பிபி சார் கேரக்டருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடும். அவனை வந்து ரிலீஸ் பண்ணுவார் ஜெயிலேருந்து, லாக்கப்லேருந்து. நான் பேசுகிறேன்டா, உங்கள் அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வருவார் வீட்டுக்கு. அந்த அம்மா வந்து இவனை வந்து மரியாதையாக ஒரு பெரியவர் வந்திருக்கான்னு பேசுகிற இவர் என்ன பண்ணிவிடுவார், என்னை பற்றி தெரியாது, விசிட்டிங் கார்டு தரேன்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எடுக்கும்போது ஒரு சிகரெட் வரும், பான் பராக் வரும், ஒரு குவார்ட்டர் பாட்டில் வரும் பாக்கெட்லேருந்து. அவன் ஒரு வேஸ்ட்டு, நீ உங்கள் அப்பா வர, நீ கண்ணா பின்னான்னு வெங்கடேஷ் கேரக்டர் முன்னாடி எஸ்பிபியை திட்டிடுவாங்க. அந்தம்மா திட்டின உடனே இவர் லூஸ் கண்ட்ரோல், அந்த 1 2 3 எல்லாம் போயிடும். ஏந்தன்னு அந்த டேபிளை தூக்கி எறிஞ்சு இருக்க லேம்ப் ஷேடை தூக்கி இந்த டிவியை தூக்கி எறிஞ்சு அவர் ஃபுல் தம்சம் பண்ணிவிடுவார் அங்கேருந்து. இது வந்து கோவத்தில் போனதும் எல்லோரும் புரிஞ்சு போய்டும், இஸ் லாஸ்ட் இஸ் கண்ட்ரோல். அடுத்து அம்மா வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரியாமல் என்ன பண்ணிவிடுவான் ஹீரோ. அம்மா வந்து வெளியில் வந்துட்டு இருப்பாங்க, அவளை போகிற வழியில் அவனை டிரைவர் தள்ளிட்டு இவன் அந்த அம்மா கிட்னாப் பண்ணிடுவான். மதரை கிட்னாப் பண்ணி சிட்டி தாண்டி ஒரு லோன்லி பிளேஸில் இறக்கிட்டு நீ நடந்து போட்டுக்க சொல்லிடுவான். அந்த அம்மா நடந்து 4 hours நடந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஃபைனலில் வீட்டுக்கு வந்து சேருவான். கண்ணாபின்னுப்பா, மனுஷன் அவன் போதுன்றப்பா. இப்போ அப்பா சொல்லுவான், லவ் அப்படி தாண்டி, நீ அவள் அப்போஸ் பண்ண அவள் லவ் ஜெயிக்கும். ஓ நீ அங்கே சப்போர்ட்டை நீங்கள் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் நேராக போவா. ரேவதியை பிடிச்சி பெல்ட்டால் அடின்னு அடிப்பா. அவள் அழவே மாட்டாள், அப்படியே
இட் இஸ் இந்த சீன்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா தி கைண்ட் ஆஃப் டீப் லவ்வோட அந்த சீன்ஸு இது வந்து ரொம்ப ஹை ட்ராமா. நான் சொல்கிறத விட இது விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அவள் என்ன பண்ணியிருப்பா, அடிபட்டுன்னு பிளட்டில் அவன் பேர் எழுதியிருப்பா வாலில். அம்மா அதை பார்த்த உடனே மக்கில் தண்ணி எடுத்து ஊற்றிடுவா. இந்த சீனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியாக இருக்குது. இளையராஜா சார்கிட்ட ரெக்கார்டிங் இந்த சீன் வந்தது. ராமாநாயுடு சார் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. ஃபுல் அந்த மியூசிக் ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரியாக வந்துட்டு இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். விஷுவலாக ஷார்ட் வெல், பார்த்தா ரொம்ப வேறு மாதிரி மியூசிக் கொடுத்துட்டாரு. நல்லா இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. எப்படி சொல்கிறதுன்னு உள்ள ராஜா சார்கிட்ட போய், சார் இந்த கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன் சார், இது நான் இந்த மாதிரி ஏதோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருப்பார் ராஜா சார் சொல்லுங்கள்? பேக்கப் டன். ஷாக்கு. ராமாநாயுடு சார், உங்கள் டைரக்டருக்கு என் மியூசிக் பிடிக்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம் போயிட்டார். ராமாநாயுடு, என்னடா சொல்லிட்டேன் நீ? சார் அந்த மியூசிக் வேறு மாதிரி. டென்ஷன் ஆகிட்டாரியா அவர் டென்ஷன். அப்புறம் போகிற வழியில் சுரேஷ் அங்கே வா அப்படின்னாரு. போனேன், கம்போசிங் ரூம் போனேன், உட்கார் அப்படின்னார். சார் நான் சாரி சார், நான் வந்து இல்லை நீ சொன்னது புரிஞ்சது, அப்படி தான் நான் பண்ணுவேன். பட் இங்கே என்னென்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீ இது தெலுங்கு படம். தெலுங்குக்காரங்க ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அவளுக்கு வந்து தே லைக் பிக் மியூசிக் சம்டைம்ஸ். ஸோ அந்த கான்செப்டில் தான் அது. பட் நீ சொன்ன கான்செப்ட் கரெக்டு, டோன்ட் வரி. ஆல்ரெடி 5:30 ஆகிடுது, அதனால தான் நான் பேக்கப் பண்ணேன். நாளைக்கு காலத்தில் நீ உனக்கும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவருக்கும் சந்தோஷப்படுத்த ஒரு மேட்ரு வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். எனக்கு என்னடா தப்பு பண்ணிட்டேனோ பயத்தில். அடுத்து நான் கார்த்தால் போனால் அழகாக மேட்ச் பண்ணிட்டார். வாட் மியூசிக் ஹி கிவ் தட் சீனுக்கு. அதான் ராஜா சார் அந்த மியூசிக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலில் கொடுத்து அவரை எலக்ட்ரானிக்ஸும் சரி வயலின்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேபுலஸ் மியூசிக் கொடுத்தாரு. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், அந்த எவ்ரிபடி டீம் ஸ்பிரிட் மாதிரி எல்லாருமே டூ த ஒர்க். இந்த சீன் முடிஞ்சது அப்படியே முள்ள இந்த கதை வாளோட ரிஃப்ட்டுக்கு போய் ஃபைனலாக அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கல்யாணத்துக்கு ஓடி போய் கல்யாணத்துக்கு போயிடுவாங்க அவங்க. when they are going for that marriage, அவளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். அந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டேன்னா, மேகி பிகினிங்லேருந்து அவள் இருக்கிற டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாள். இது வந்து கண்ணுக்கு, இது மூக்குக்கு, எனக்கு பசிக்கு, இதுக்கு. ஷீ ஹேட் தட் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் எனிதிங் அண்ட் எவ்ரி திங். மழையில் நனைப்பாங்க பிஃபோர் தி மேரேஜ். ஃபுல் நனைஞ்சு போய் இதுக்கு போனால், சர்ச்சில் மேரேஜுக்கு போனால் யூ கேன் கிஸ் த பிரைட் சொல்லும்போது கொலாப்ஸ் ஆகிடுவாள். அந்த கொலாப்ஸ்லேருந்து தான் கிளைமேக்ஸ் போகும். ஷீ இஸ் இம்யூன் பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி டேப்லெட்ஸ் அவள் சாப்பிட்டதுனால her body has become immune. She cannot, no medicine is responding on her. சொன்னோன்னா ஷாக் ஆகிடுவாங்க. மை காட், அப்போது ஷீ இஸ் கோயிங் டு டை ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ தூர்தர்ஷனில் இவருக்கு ஷோக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இவன் நான் போக மாட்டேன்னு சொல்லுவான். ஷீ said you have to go, I want to watch it live. ஸோ இவன் ஷோ டிவியில் தூர்தர்ஷன் ஷோக்கு இவன் டெல்லியிலேருந்து பாடத்துக்கு போவான். அவன் ஷோ நடந்துகிட்ருக்கும். இங்கே ஷீல் பி வாட்சிங் இட் அந்த டிவி. அந்த சாங் பிக்சரைசேஷன், அந்த சாங் கம்போசிங், பிஎஸ் பிரகாஷோட ஒர்க்கு எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச சாங். த வே இட் வாஸ் ஷார்ட், த வே வி ஒரு ஹாலுசினேஷன்ஸ். அப்போ ஒரு ஆல் தட் ஜாஸ்னு ஒரு படம் வந்தது. ஸோ டெத்தை பற்றி அதில் ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஐ டிட் ஆல் தட் மிராக்கிள் ஒர்க்கெல்லாம் சொல்லுவாங்க. அது டெத்து, அவள் எங்கே பார்த்தாலும் அவனுக்கு டெத்து தெரியறது. திடீர்னு கைக்கு ஓப்பன் பண்ண பிளட் வரும், என்னெல்லாமோ க்ரேஸியாக இருக்கும். மிரர், ப்ரோக்கன் மிரர்ஸ், அந்த மாதிரி. சாங் வெண்ட் ஆன் டு பிகம் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். எனக்கு பிக்சரைஸ் பண்ண எனக்கு பெஸ்ட்டு சாங் அது. பாட்டு முடிஞ்சது. த எண்ட் ஆஃப் த சீன், அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போடுவான். ஷீ இஸ் கொலாப்சிங். அவள் வந்து அவார்டு வாங்கிட்டான், அவன் சிங்கர் ஆகிட்டான், அவனோட லைஃப் அச்சீவ்மெண்ட் வரும். பட் ஷீ இஸ் நோ மோர். த woman who gave smile in his life, she is no more. என்று ஒரு டெத்து ட்ராஜடியில் வந்து முடியும் படம். அண்ட் இந்த எண்டு சீனை பற்றி நிறைய பேர் சில பேர் சாவடிச்சிருக்க வேண்டாம் சார், அப்போ தான் ஞாபகம் வரும் ஏக் தூஜே கே லியே டெத்தை பற்றி பேசுவாங்க. அது மாதிரி இட் வாஸ் டே பிளான் ஃபார் அ டெத் அண்ட் இட் பிகேம் அ டெத் தான். அது ட்ராஜடி படம் அது. அண்ட் ஃபிலிமோட ரெஸ்பான்ஸ் வாஸ் சூப்பர், extraordinary performances, technically best film. So all that ஃபைனலாக அவார்டு கிடச்சதும், பாலச்சந்தர் சார் பாராட்டினதும், கே விஸ்வநாத் சார் பாராட்டினதும், ஐ திங்க் that film very close to my heart.
தெலுங்கு மேனேஜ் பண்ணிட்டேன். தமிழ் படம் தெலுங்கு படம் எடுத்துட்டேன். அண்ட் உடனே அடுத்த படம் தெலுங்கு தான் வந்தது எனக்கு. ராமாநாயுடு சார் ப்ரொடியூசர், கமல் சார் ஹீரோ, இந்திருடு சந்திருடுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பிரேமா தெலுங்கு படம், அதுக்கப்புறம் இந்திருடு சந்திருடு நான் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன் ஹிந்தியில், தட் இஸ் லவ். இந்த பிரேமாவோட ரீமேக். ஸோ ஐ திங்க் நான் இந்திருடு சந்திருடு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹிந்தி ரீமேக் ஆஃப் பிரேமா நான் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதே மூடில் வரும். அது ஹிந்தியில் இந்த படம் ரீமேக் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சித்தி விநாயக் மூவிஸ் அப்படின்னு ஒரு பாம்பே ப்ரொடியூசர்ஸ் அவங்க இந்த படத்தை பார்த்து ரசித்து சல்மான் கானுக்கு போட்டு காட்டினாங்க. சல்மான் கான் அப்போ ஆல்ரெடி ஒரு 5-6 படம் பண்ணியிருந்தார். நல்ல இஸ் கம்மிங் அப். ஒரு சலீம் கான்கிற கிரேட் ரைட்டரோட சன். ஸோ என்னை கூப்பிட்டாங்க. ஸோ சலீம் கானும் சல்மான் கானும் எல்லாருமா அந்த படம் பார்த்தோம். சலீம் கான் ஒரே டைலாக் சொல்லிட்டார், படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, தட் சேம் டைரக்டர் ஷுட் டைரக்ட் அண்ட் சேம் ஹீரோயின் ஷுட் ஆக்ட் அப்படின்ட்டார். ரேவதி தான் வாணுன்னு சொல்லிட்டார். ஸோ ஓகே சொல்லி ரேவதியை கேட்டு ரேவதி ஹாப்பியாக ஹிந்தி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ரேவதி ப்ளஸ் பாம்பேயில் என்னோடய SM அன்வர் கேமராமேன், அவரே வந்து ஆஃப்டர் சத்யா அவர் அந்த படம் அவரே கேமராமேனாக வந்தார். ஆனந்த் மிலிந்தன் அங்கே இருக்கிற மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக அந்த படம் சல்மான் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பார். ஈஸ் வாஸ் ஸோ பாயிஷ். இப்போ ஒரு மேஸ்குலன்லாம் கிடையாது, தின்னாக இருப்பார், பாயிஷாக இருப்பார், சாமாக இருப்பார். அவர் டயலாக் ஸ்டைல், டெலிவரி, அண்ட் he was just 24-25 எனக்கு தெரிஞ்சப்போ. ஸோ இட் வாஸ் ஸோ ஃபுல் ஆஃப் லைஃப். அவரோட ஃபேமிலியே ரொம்ப நல்ல ஃபேமிலி. நான் வந்து டெய்லி சலீம் சாப் வந்து கூப்பிடுவார். அவர் ரொம்ப ரைட்டராக இருக்கிறதுனால ஒவ்வொரு சீனும் டயலாக் எப்படி எழுதியிருக்கீங்க கேட்டுப்பார். அதுக்கு அவர் ரைட்டர் வந்து ஜாவேத் சித்திக்கின்னு அனதர் ஃபைன் ரைட்டர். எல்லாருமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போதெல்லாம் சலீம் கான் இன்வால்வ் ஆகி ரஷ்ஷெல்லாம் பார்ப்பார். அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன. அவர் வந்து வி ஷுட் டூ அனதர் ஃபிலிம் சுரேஷ் டுகெதர்னாரு. பரவாயில்ல, சலீம் கான் நம்மளை கூப்பிட்றது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. சல்மான் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவரோட பிரதர்ஸு அர்பாஸ், சொஹேல், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே அப்பப்போ கொண்டு போய்டுவார். பைக் எடுத்துகிட்டு வா வீட்டுக்குன்னே நேரம் வீட்டுக்கு கொண்டு போய்டுவார். அங்கே உட்காந்து அவர் வீட்டில் சாப்பாடு. அப்புறம் இதே கிடையாது, ஒரு ஏரே கிடையாது அந்த ஃபேமிலியில். எல்லாம் கதவை திறந்தே இருக்கும். இவன் பிரதர்ஸ் ஃப்ரெண்டு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஃபுல் ஆஃப் என்டர்டெய்னிங், வெரி ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி. சல்மான் வாஸ் ஸோ ஸ்வீட். அந்த படம் ஒர்க் பண்ணுறது வாஸ் அ ஜாய். ஹி வாஸ் ஸோ இன்வால்வ்டு. ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் அவர். சொல்ல சொல்ல ஹி வாஸ் என்ஜாயிங் இட். எனக்கு அந்த ஹோல் ப்ராஜெக்டில் வந்து அவனோட வெங்கடேஷ் ஒரு பக்கம் அது வேறு சாம், அவரோட ஸ்டைல் வேறு, பாடி வேறு, லாங்குவேஜ் வேறு, இவரோட பேட்டர்னே வேறு. இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா ஹிந்தி. நான் பிறந்து வளர்ந்த அதே பாம்பேயில் எனக்கு ஹிந்தி படம் பண்ணுற ஒரு சந்தோஷம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் கூப்பிட்டு, டே பாருங்கடா, எந்த அருண் இந்த படம் அவன் கதை பேசிட்டு அவனையும் கூட்டின்னு வந்தேன், அந்த பெரிகளையும் கூட்டின்னு வந்தேன். எல்லோரும் படம் பார்த்தோம். அந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணாங்க. எனக்கு மறக்கவே மாட்டேன். நான் எல்லா படமும் ஸ்கூலு காலேஜெல்லாம் கட் பண்ணி நாங்கள் ஒரு தியேட்டர் போய் படம் பார்ப்போம். அதே தியேட்டரில் இந்த படம் வந்து ரிலீஸுக்கு எல்லோரும் வாங்கடா உன் படம் நாங்கள் இன்றைக்கி தியேட்டரில் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு ஃபுல் கேங்காக போய் அந்த படம் ரிலீஸ் ஆகும். என் பேர் டைட்டில் கார்டு இதுக்கெல்லாம் விசில் அடித்து கூத்தடிச்சு இட் வாஸ் ஃபன். ஐ மீன் ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்தது லைஃப்பில். எங்கேயோ நம்ம ஆரம்பித்து ஸ்கூல் படித்து சினிமா ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன் படம் பார்த்து இன்றைக்கி நம்ம படமே தியேட்டரில் வரும்போது என் பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானும் போய் அவளோட படம் பார்க்குறது வாஸ் அ கிரேட் ஃபீலிங். சல்மான் கான், ரேவதி, அந்த படம் இன்றைக்கி ரீசெண்டாக ஐ திங்க் ஒரு 2 years பேக் சல்மான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், பெஸ்ட்டு 5 ஃபிலிம்ஸ் என்னோட இதில் லவ் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் சொன்னார். அவ்வளோ பிடிச்சி போச்சு அவருக்கு. ஸோ மச் ஸோ என்னை அடுத்த படத்துக்கு கூப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு படம் அவர் ஹீரோ ஜாகிருத்தின்னு ஒரு படம் பண்ணேன். இன்னொரு 3rd படம் கூட என்னை கூப்பிட்டாரு. ஒரு சௌத்தேலேருந்து சலீம் கான் ஸ்கிரிப்ட், ரிஷி கபூரோட அவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வேறு வந்தது. ஆனால் அந்த டைமில் தான் எனக்கு அண்ணாமலைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக பாலச்சந்தர் சார் கூப்பிட்டாரு. ஸோ அந்த படம் நான் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் லைஃப் அங்கேருந்து சென்னைக்கு வந்து இந்த ட்ராவல், ரஜினி சாரோட ட்ராவலாக எடுத்து சல்மான் டே என்னை விட்டுட்டு போயிட்டாடா நீ சொல்லுவார், காமெடி பண்ணுவார். பட் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூட். பட் ஃபார் மீ தமிழ் ஜர்னி, தெலுங்கு ஜர்னி கண்டினியூ ஆகிடுது. த ஹோல் ஃபிலிம் ஆஃப் லவ்
இன்றைக்கி கூட அதனோட சாங்ஸ் வந்து அதே ட்ராக் எடுத்துட்டோம். ஈனாடே அது சாத்தியா தூனே கியா கியா, அது இன்றைக்கி ரீசெண்டாக இந்தியன் ஐடலில் அங்கெல்லாம் பார்த்து இந்த பாட்டை பாடுவாங்க. இட்ஸ் டாக்ட் அபவுட் ஃபிலிம். எஸ்பிபி சார் பாடினார், சித்ரா பாடினாங்க. மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஆனந்த் மிலன் வந்து அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணிடணும். அந்த டியூனோட இன்ஸ்பிரேஷன் இருந்தது. மியூசிக் வாஸ் அ பிக் ஹிட். பிக்சர் வாஸ் ஸோ டாக்ட் அபவுட். லவ் ஸ்டோரி வித் அ டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க. கிரிட்டிக்கலி அக்ளைம்ட். மாஸாக கிடையாது ஃபிலிம், பட் ஆஸ் அ ஸ்வீட் ஃபிலிம் பீப்புள் லவ்ட் இட். அண்ட் இன்றைக்கி கூட அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அந்த படம் தெர் இஸ் அ ஹோல் செக்ஷன் ஆஃப் சல்மான் படத்தில் ரொம்ப பெஸ்ட் ஃபிலிம்னு இன்றைக்கும் பேசுவாங்க அதை. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஒர்க் வித் சல்மான் இன் தட் ஃபிலிம். அண்ட் அதில் மாற்றினார் சலீம் கான். ட்ராஜடி வேண்டான்னு சொல்லிட்டு அதை கிளைமேக்ஸில் ஷீ வில் பிகம் அலைவ்னு ஒரு சீக்வன்ஸ் பண்ண சொன்னார். அவர் சொல்லி தான் அதை மாற்றினோம் கிளைமேக்ஸ். அங்கே ஷீ பிகம்ஸ் ஓகே. எனக்கு அதை ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஒரிஜினலி ட்ராஜடி ஒர்க் அவுட் ஆச்சு சார், இங்கே இந்த ஹாப்பி என்டிங் பண்ணாதீங்க சார். நான் இல்லை அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவர் ஹிந்தி ஆடியன்ஸை பற்றி சொன்னார். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த கிளைமேக்ஸோட டிஸ்கஷனாக இருக்கலாம். பட் ஆஸ் அ ஃபிலிம், அந்த ஸ்வீட் ஃபிலிம், அதில் எதிரே எஸ்எம்என் ஒரு ஒர்க்கு, அதில் கிரேட் ஆக்டர் லைக் ஷஃபி இனாம்தார் வந்தார். எஸ்பிபிக்கு வந்து அம்ஜத் கானோட ஆக்ட் பண்ணேன். ஷோலேயில் அவரை பார்த்து ரசித்து அம்ஜத் கான் அங்கே ஆக்ட் பண்ணி அவரோட நான் ட்ராவல் பண்ண அந்த சந்தோஷம் வாஸ் ஸோ ஸ்வீட். வெரி வெரி நைஸ் பர்சன். வாட் அ ஃபைன் ஆக்டர். சரி, எல்லாருமே அந்த டீம் வாஸ் நைஸ். இட் வாஸ் அ கிரேட் மூவி டு வேட் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் வர் வெரி நைஸ். ஸோ லவ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.